வணக்கம். நிச்சயமா கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அது இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அன்னைக்கு நான் அந்த படத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன காமெடின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்ததுனால முடியாது, இந்த படம் நான் நடிக்க மாட்டேன், காமெடி விஷயம் போயிட்டேன். கோப்பு எப்படி நாகேஷ் சார் என்னப்பா வச்சு ஹீரோயினாக பண்ணுறேன்னு கதையில் சொல்லிட்டு இருக்காரோ, அதே மாதிரி கோப்பு பார்த்தாரு. ஸ்ரீதர் கேட்டிருக்காரு, என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டி வர கூட, இப்படி முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது கோப்புன்னு. நீ பேசாமல் ஒரு 2 நாள் திருப்பி ஃபோன் ஃபோன் பண்ணி எங்கள் பாட்டிக்கிட்ட மட்டும் தனியாக, அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இதில் காஞ்சனா ஹீரோயின், ராஜஸ்ரீ ஹீரோயின், சச்சுவும் ஹீரோயின் தான், 3 ஹீரோயின். ஹீரோவில் நாகேஷும் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டே என்கிட்ட ரீசெண்டாக சொன்னார். அந்த ஏமாத்தினது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். அன்னைக்கு நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இருந்திருக்க முடியாது. ஸோ டைரக்டர் ஸ்ரீதர் சாரை நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நினைவு கூறணும், நன்றி சொல்லணும் அவருக்கு. நான் அவருக்கு மட்டும் இல்லை, கோபு சார் சொல்லணும். அதே மாதிரி வின்சென்ட் சாரை போய் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். எவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஈஸ்ட்மன் கலர் முதல்ல வந்த படம் அது. அதில் அவ்வளோ அழகான ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம்னு சொல்லணும். காதலிக்க நேர்மலை பற்றி சொல்கிறதுன்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் படத்தினுடைய 3 மணி நேரமே எனக்கு பத்தாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. இன்னொன்று அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சேன், எல்லாரையும் ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் எடுப்பார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காமெடிக்குன்னு தனியாக எந்த விதமான இதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணவே இல்லை. எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அவங்க பாடலாம் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி அவருடைய ஒரு படமும், நீங்கள் ஊட்டி வரை உறவு எடுத்தீங்களான்னு எனக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சிவந்த மண்ணில் எடுத்தாலும் எனக்கு அழகான டான்ஸ், உரிமை குரலில் எடுத்தாலும் அதுலேயே அதுக்கு அருமையான சீன், மீனவ நண்பனில் எடுத்தாலும் அதுலேயே அருமையான சீன். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ அருமையான டைரக்டரை இன்னைக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோம், நிச்சயமாக மிஸ் பண்ணுறோம் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்னைக்கா இருந்தாலும் சொல்லி தீரணும். இதில் பங்கேற்ற எல்லாருடைய ஒரு கோஆப்ரேஷன், ஒவ்வொருத்தருக்கும் இதில் பங்கு இருக்குது. அந்த காதலிக்க நேரங்களில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. அத்தனை பேரும் அழகான பாடல், எல்லாரும் சரி அழகாக பாடியிருக்காங்க. எம்எஸ்வி சார் சொல்லணும். அப்புறம் கண்ணதாசன் சார், எனக்கு தெரியவே தெரியாது. நான் நினச்சேன் ரோஜா மலரே ராஜகுமாரி தான் நினச்சேன். இந்த பாடல் வேறு யாரும் எழுதியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு நாள் நான் கேட்குறேன், இல்லை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடலும் ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு. ஃபோட்டோகிராஃபி எதை சொல்கிறது, எனக்கு டைமே பத்தாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் சொன்னாங்க, நான் சொல்லாமல் போனால் அது தப்பு. மகேந்திராவுடைய டேஸ்ட்டு சொல்லணும். மகேந்திரா பாராட்டு பண்ணுறது சாதாரணமாக இது மட்டும் இல்லை, எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பாராட்டிட்டார். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யாரோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மகேந்திரா எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக பாராட்டுது அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயின். சும்மா ஏதோ மேடை பேசினா மகேந்திரனுக்கு பேர் கிடைச்சிருக்குன்னு இல்லை, உண்மையா சின்சியரா மனசார ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் வரவழைச்சு சேர்க்கறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஜெசுதாஸ் சாரை சொன்னேன், சார் நீங்கள் இன்னைக்கு வராமல் மிஸ் பண்ணியிருந்தா நானும் வருத்தப்படுறேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மகேந்திரன் அவ்வளோ இது வச்சிருக்காரு, உங்களுக்கும் இந்த படத்து மேலே ரொம்ப இது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும். சுந்தரம் எங்கிட்ட மைசூர்லேருந்து பேசினார், என்ன சச்சுமா நான் வரணுமானார், நீங்கள் கண்டிப்பாக வரணும், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நடித்த காலங்கள், நாங்கள் இருந்த சினிமாக்கா எல்லாமே பொன்னான காலங்கள், எங்களால் நிச்சயமாக மறக்க முடியாது. நான் சொல்கிறது சினிமா மட்டும் இல்லை, இந்த ரசிகர்களை என்றால் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்குமே இந்த காலத்துக்கு நேரம் இல்லையே, அவங்கள அழகாக ரசித்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்பாஸ் சபாவும் ஒய்ஜிஎம்மும் சேர்ந்து, ஒய்ஜிஎம் மட்டும்தான், ஒய்ஜிஎம்முக்கு பின்னாடி ராஜம்மாவும் ரொம்ப பெரிய ரசிகை. அவங்க இந்து இன்னைக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சியை ஒன்று நல்ல சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்பான்சர்ஸும் இதுக்கு அவங்களும் ஊக்கத்தோட இதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்ததுனால எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். சீஃப் கெஸ்ட் எல்லாம் அவங்களும் எல்லாரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. சரித்திர படங்கள் சொல்லுவாங்க, ஒரு காலகட்ட படம். இப்போ 40லன்னா ஒரு படம் சொல்லுவாங்க, 50லன்னா ஒன்று சொல்லுவாங்க, சந்திரலேகான்னு சொல்லுவாங்க. ஆனால் காதலிக்க நேரங்களே அந்த சரித்திரமாக இன்னைக்கு சேர்ந்திருக்கு. தேவசேனா அவர்களுக்கும், ராஜி அவர்களுக்கும், கோபு சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.